ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விபி ஏழுமலை. இந்த வீடியோவை கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை படிக்கும் மாணவர்கள் மாணவிகள் அனைவருக்கும் உடனடியாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்ப்பதன் மூலம் எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒரு மாணவன் மாணவி உயிரை காப்பாற்றப்படலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி. தம்பி, இங்க என்ன பண்ற இந்த நேரத்துல? சோகமா வாங்கிக்கிறா? ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு போனேனா? 12th ரிசல்ட் வந்துட்டேன். சரி, ஒரு சப்ஜெக்ட் விட்டேன். வீட்டுக்கு போனா அப்பா அடிப்பாருல. அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டு வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சா ஒண்ணு கிண்டல் பண்ணுவாங்க. சொந்தக்காரங்களாம் கேவலமா பாப்பாங்க. அதுக்கு எங்க உட்காந்துக்கிறா? என்ன பண்றீங்க தோணுது. சூசைட் பண்ணலாம் போல. அறிவு கேட்டவனா? நீ படிச்ச பையன் தானே சூசைட் பண்ணி போறான்டா? வந்து சூசைட் பண்றது பெருசு கிடையாது. அதுக்கு முன்னாடி ரத்தத்தை வேர்வையா செஞ்சு உன்னை கஷ்டப்பட்டு இந்த அளவு ஆளாக்கி படிக்க வச்சான் போற அப்பா அம்மா. அவங்க நினைச்சு பார்க்கணும், புரியுதா? அப்துல் கலாம் ஐயா கூட தான் இருந்தாரு. எடுத்து உடனே விண்வெளிக்கு ராக்கெட் விட்டு ஜெயிச்சுட்டாரா? தொழில் கிடைக்கிறதுல அதுக்காக அவர் என்ன சூசைட் பண்ணிடுற? சூசைட்ன்றது வந்து ஒரு முடிவு கிடையாது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கணும். காமராஜர் ஐயா இருந்தாரு. அவங்க படிச்சுட்ட பதவி போயிட்டு உட்காந்துரு. படிச்சவங்களாம் அறிவாளியும் கிடையாது, படிக்காதவங்களாம் முட்டாளும் கிடையாது. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சு அடுத்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ற வேலை பாரு, புரியுதா? எடுத்து இதெல்லாம் போயிட்டு சூசைட் பண்ணணும்னா ஆச்சியா உலகத்துல பாதி பேர் செத்துருவான். ரொம்ப நன்றிண்ணா. நீ மட்டும் வரலன்னா நான் ஒரு கோவத்தனமா முடிவு எடுத்திருப்பேன். நீ சொன்னது மனசுக்கு ஆறுதலா இருந்தேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரி தவறான முடிவுலாம் எடுக்க மாட்டேங்க. தம்பி, நீ மட்டும் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுல பாதி பசங்க, படிக்கிற பசங்க இப்படிதான் தப்பான முடிவு எடுத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்படுத்திக்கிறாங்க. சரியா? நீ திரும்பினா போதாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லு. வீட்டுக்கு போயிட்டு அப்பா கிட்டே அம்மாட்டையும் இது போலமா 12th மார்க் கம்மியா எடுத்துட்டு நான் ஃபெயில் ஆயிட்டேன், அடுத்தது மறு எக்ஸாம் எழுது இதை விட மார்க் அதிகமா எடுக்கிறமா, என்ன மன்னிச்சுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சொல்லு. வீட்டுக்கு போ, அம்மா தேடி கிடப்பாங்கல்ல, மணி ஆயிடுச்சுல, வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிடு போ.